மார்னிங்கே ஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? யூஷுவலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. சடனாக ஒரு இமெயில், நீட் 2 கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர் வேணும்னு, குயிக் ப்ரியாரிட்டி வேறு. அவ்வளோதாங்க, ஹெச்ஆருக்கு இப்போ ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகிடும். பீப்புள் திங்க் ரெக்ரூட்மெண்ட்னா ஹையரிங் மட்டும்தான், பட் அதில் இருக்கிற ஃபுல் ப்ராசஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ரெக்ரூட்மெண்ட் பேசிக்காக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட்னா என்ன? ஹெச்ஆர் ஒரு கம்பெனிக்கு ரைட் கேண்டிடேட்டை ரைட் ஜாப்க்கு ரைட் டைமில் ஹையர் பண்ணுறது. ஆனால் வை வி ரெக்ரூட்? ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி ரிசைன் பண்ணிட்டாலோ, இல்லை புதுசாக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தாலோ, இல்லை ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுவாங்க. பட் ஹவு வி ஃபைண்ட் த ரைட் பர்சன், அது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்வயர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட்டை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஜேடி ரெடி பண்ணணும், விச் இன்க்ளூட்ஸ் ஜாப் ரோல், ஸ்கில் என்னவாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும், சேலரி ரேஞ்ச் என்ன இருக்கணும்ன்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் சோர்சிங். ஜேடி ரெடி ஆனதுக்கப்புறம் ஜாப் போர்ட்டலில் போய் ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேண்டிடேட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது தான் ஸ்க்ரீனிங். ஸோ ரெஸ்யூமேல ஜேடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்க்கு ஒரு ஷார்ட் கால் பண்ணி ஒரு 3 minutes பேசுவாங்க. இதில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நோட்டீஸ் பீரியட் என்ன ரீசனுக்காக ஜாப் சேஞ்ச் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் டைமிங் கன்ஃபார்ம் பண்ணணும், மேனேஜரோட அவைலபிலிட்டி செக் பண்ணணும், ரெண்டும் ஒத்து போனதுக்கப்புறம் மீட்டிங் லிங்க் சென்ட் பண்ணணும். இன்டர்வியூ வரைக்கும் ரிமைண்டர் ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு பேஷன்ஸ் அண்ட் ஃபாலோ அப் ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் அண்ட் ஃபாலோ அப். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ண மறக்கவே கூடாது. கேண்டிடேட் செலக்ட் ஆனாங்களா, ரிஜெக்ட் ஆனாங்களா, இல்லை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறாங்களான்ற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணணும். ஃபைனலாக ஆஃபர் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ண ஆஃபர் லெட்டரை கேண்டிடேட் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாயினிங் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். கேண்டிடேட்டை ஹையர் பண்ணி வேக்கன்சியை ஃபில் பண்ணுறது தான் ரெக்ரூட்மெண்ட். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சம்டைம்ஸ் கேண்டிடேட் ஜாயின் பண்ண மாட்டாங்க, ஆஃபரை ரிவோக் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளே கோஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதுதான் உண்மையான ஸ்ட்ரகிள், பட் நோபடி டெல்ஸ். ஸோ இன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்றதை பார்த்தோம். யாரெல்லாம் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.